நான், ஆர்கே செல்லுமணி, இந்த பக்கம் உதயகுமார் எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான். போராட்டம், ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது. நான் வந்து செத்து சுண்ணமாயிருக்கேன் சின்ன வயசுல. நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும். இப்போல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும். நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சிட்டு நைட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா அச்ச உணர்வு, படித்து முடிச்சிட்டோம், திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆகிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும். என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார். நான் பார்த்திபன் சார் ஷூட்டிங்கில் இருக்கேன் இந்த வாகினி ஸ்டுடியோவில். நைட்டு வந்து லேட் ஆகும் சார்னு சொல்கிறாங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல சார், எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10:30 11 ஆகிடும் சார். சரி பரவாயில்ல, 11:30 ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்களுக்கு முடிஞ்சுது சார் அப்படின்றார். பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். திரும்ப ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வர்றார். ஓடி வந்து, சார் நாளைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட, அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார். ஃப்ரீ பண்ணுறாரு என்ன. இன்னொரு ஃபோன் வருது எனக்கு, அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு. ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு. அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு 2 டேஸ்க்கு நான் அவர் கூட, அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக 2 டேஸ்க்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது. இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பெரிய நடிகராக இருந்தால் பெரிய விஷயமா மாறும். இந்த இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல், என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், வேறு யாராவது வேணாம்.